தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதுக்கு? தேங்க்ஸ் ஃபார் வாட்? ஃபோன் பண்ணியே கேட்டுருவோம். ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இல்ல ப்ரோ, கோர்ட் ஹியரிங் இருக்கு, அதான் போறேன். நேற்று ராத்திரி ரித்திக் பாதியில இறங்கி போயிட்டான். திஷா ஏதோ திரும்பி வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னா. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க 2 பேருக்குள்ள எதுவும் இல்ல. தே ஆர் பிசினஸ் பார்ட்னர்ஸ், தட்ஸ் ஆல். எனக்கு அப்படிதான் தோணுது. ஓய், உனக்கு என்னாச்சு? நேற்று திஷா கூட சண்டை ஆயிடுச்சு. வண்டியை நிறுத்த சொல்லிட்டு இறங்கிட்டா. ஏன் இப்ப என்னாச்சு? அது நான் இன்டைரக்டா அவகிட்ட ரித்திகை பத்தின இன்ஃபர்மேஷன் கேட்கலாம்னு நினைச்சேன். நீ இருக்க பாரு, வீட்டுக்கு வந்து பேசலாம் தானே உங்ககிட்ட சொன்னேன். அது வரைக்கும் உன்னால பொறுக்க முடியலையா? அங்க திஷாவை கோவப்படுத்தினா இப்ப எனக்கு கோவம் வருது. இப்ப ஆலியாவும் கோவமா இருக்கா. சார் தான் போ. நான் வீட்டுக்கு வந்ததும் she was upset. அவ ரொம்ப கோவத்துல இருந்தா. அதாவது நீ சீக்கிரம் வந்துட்டியா, நான் வரதுக்கு ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்டேன். புரவி, இப்ப நீ மோசமான சிச்சுவேஷன்ல இருக்க. நீ திஷாவை விரும்புற, ஆனா திஷா அதுக்கு இடம் கொடுக்கல. உன்னை விட்டு ஒதுங்க முடியல, அதனால அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டா. நீ திஷா கிட்ட பேசினா அவ கோவமாயிடுறா, நீ ஆலியா கிட்ட பேசினா அவ கோவமாயிடுறா. ஒருவேளை ஆலியாக்கு மட்டும் தெரிஞ்சது நான் திஷா வீட்டுல இல்லங்கிற விஷயம். அப்புறம் காலையில எழுந்த உடனே பூர்வ வந்து நல்ல மனுஷன் எல்லாருக்கிட்டையும் இல்ல, சொல்லி நிச்சயம் அப்படி சொல்ல மாட்டேன். அவன் ஒரு முட்டாள், கடவுள் அவனுக்கு நிம்மதியை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். ஜோக்குனா சிரிக்கணும். நீ ஏன் இதுக்கு இப்படி சிரிக்கிற? கோர்ட் ஹியரிங் போயிட்டு இருக்க. ஜென்ரலி யாராவது கோர்ட்டுக்கு போனாங்கன்னா ரொம்ப டென்ஷனா தான் இருப்பாங்க. அப்புறம் ஒரு விஷயம், பிரக்யா காக்கா ஆப்போசிட்டா போயிட்டு இருக்க. இங்க பாரு ப்ரோ, எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான், கம்யூனிகேஷன், பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தை நடத்தினா 2 நாட்டுக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை தீர்ந்துரும். 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீராதா? பேச்சுவார்த்தை இல்லாததால எங்க 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை. தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இனி அப்படி நடக்காது. அப்புறம் இந்த ஹியரிங்க்கு அப்புறம் ஃபேமிலி டின்னருக்கு போறோம். டின்னரா? யார் கூட? ஃபேமிலி டின்னர்னா ஃபேமிலி கூட தானே போனோம். நாங்க 2 பேரு, எங்களோட 2 பேரு. அதாவது நானு, பிரக்யா, அப்புறம் எங்க பொண்ணுங்க. என்ன வாழ்த்தி அனுப்புடா. ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கனா? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்ஸ். பார்க்க போகும்போதே இவ்வளவு சந்தோஷமா இருக்கான். பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷமா இருப்பானோ. நமக்கு உண்மையிலேயே நல்ல நேரமா இருக்கு. அதனாலதான் இந்த கேஸ் நிர்மலா தேஷ்பாண்டே கிட்ட இருக்கு. ரொம்ப நல்ல ஜட்ஜ். முடிவை சொல்றதுக்கு பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்க மாட்டாங்க. கேஸுக்கு நியாயமான முடிவை சொல்லுவாங்க. அப்புறம் பொய்னா அதை மன்னிக்கவே மாட்டாங்க. நாம உள்ள சண்டை போடுறதுக்கு பதிலா வெளியே செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாமே. செல்ஃப் ரெஸ்பெக்ட் விஷயத்துல எந்த செட்டில்மெண்ட்டும் இருக்காது சார். இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். ரிஷி மேல பொய்யான பழிய சுமத்திருக்காங்க. அந்த பழிய போக்கணும், அதுதான் முக்கியம். யார் பழிய சுமத்தினாங்களோ அவங்க தண்டனை சுமக்கணும். அதை உங்களால பண்ண முடியும்னா செட்டில்மெண்ட்க்கு நாங்களும் தயாரா இருக்கோம். அது நடக்காது. எங்க பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப நல்ல விஷயம் தான். நீங்க எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, அதுவே தானா முடிய போகுது. பொண்ணுங்க கேஸ் போட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா எங்க கிட்ட முக்கியமான ஆதாரம் ஒண்ணு இருக்கு. உங்க கேஸ வீக் ஆக்கிடும். யாரோட கேஸ் வீக் ஆக போகுது, யாரோட கேஸ் ஸ்ட்ராங் ஆக போகுதுன்னு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத. ஜட்ஜ் உண்மைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ என் கூட வா. சித்தப்பா, நம்மளோட லாயர் அங்க இருக்காங்க. நீ போ, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே? ஓகே. ஹாய் சித்தி, நான் இது வந்துடுறேன். ஏய், என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம 2 பேரும் கோர்ட்ல நின்னுட்டு இருக்கோம். ஆக்சுவலி அதை பத்தி பேசுறதுக்கு தான் இங்க வந்தேன். உள்ள என்ன ஆர்கியூமெண்ட் நடந்தாலும், அதாவது பிளேம் கேம், சண்டை எல்லாம் கோர்ட்டுக்குள்ள மட்டும் இருக்கட்டும், சரியா? லாயர் சண்டை போட்டுக்கிட்டோம். பசங்க
ரிஷி செஞ்ச தப்புக்கு ரிஷி ரிஷி எந்த தப்பும் செய்யலங்க. அதாவது தப்பு யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம். அத பத்தி உள்ள லாயர்ஸ் பேசட்டும், ஜட்ஜ் டிசைட் பண்ணட்டும். அவங்க சண்டை போட்டுக்கிட்டோம், நாம சண்டை போடணும்னா நாம சண்டை போட்டு முடிவு பண்ணிருக்கணும். ஆனா முடியலையே. உன்கிட்ட ஆக்சுவலி என்ன சொல்ல வந்தேன்னா, கேஸ் எப்படி வேணும்னாலும் போகட்டும், ஆனா அதனால நமக்குள்ள எந்த டென்ஷனும் இருக்க கூடாது. நாம பசங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறோம், ஆனா யார் மேல உண்மை இருக்கோ அவங்க தப்பிச்சுப்பாங்க. யார் பக்கம் போயிருக்கோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். சோ நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது, அவ்வளவுதான். அவங்க லைஃப் அவங்க தான் பாத்துக்கணும். நமக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு, அதாவது கிடைக்க போகுது ரொம்ப சீக்கிரம். என்ன முதல்ல இந்த கேஸ் முடியட்டும். சீக்கிரம் முடிஞ்சிரும். ரிஷி ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா? இன்னும் நீ அந்த நினைப்புல தான் இருக்கியா? நீ என்னைக்குமே திருந்த மாட்டியா? கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நீ இந்த கோர்ட் ரூமுக்கு இல்ல, வெட்டிங் ரூமுக்கு தான் போக வேண்டியது இருக்கும். உன் மேல எந்த ஒரு கேஸும் இருக்காது. அப்ப நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு டென்ஷனும் வராது. நம்ம ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ணுவோம், சந்தோஷமா இருப்போம். நீ ஒரே ஒரு தடவை ஓகேன்னு சொல்லு. நான் உன்னை அந்த விஷயத்துக்கு கூட மன்னிச்சிடுறேன். நீ சஹானா விழும்போது நீ ஆபீஸ்ல அவளை பிடிச்சல, அவ உன்னோட கையில இருந்தா நீ அவளை எப்படி பிடிச்சிருந்த தெரியுமா? நான் அப்ப எதுவுமே சொல்லல. நான் சஹானாவை கூட மன்னிச்சிடுறேன். அவ என்கிட்ட சொன்ன எல்லாத்துக்கும் நான் அவளை மன்னிச்சிடுறேன். அவ உன் கூட எவ்வளவு பக்கத்துல இருந்தா. அதுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் அவளுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேன். நான் அவளை ஹர்ட் பண்ண மாட்டேன். நான் அவளுக்கு மன்னிப்பு கொடுக்கறேன். ஆனா உனக்கு மன்னிப்பு கிடைக்காது. நீ ஜெயிலுக்கு போவ. அப்புறம் இதுதான் உனக்கு மருந்து. நீ என்கிட்ட கேட்ட கேள்விக்கு எப்பவுமே முடியாதுன்னு தான் பதில் சொல்வேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவளை நீ லவ் பண்றியா? ஆமா, லவ் பண்றேன். ஏதாவது கேட்கணுமா? அப்ப சரி, முடிவு இனிமேல் ஜட்ஜு தான் சொல்லணும். அப்புறம் நீ ஜெயிலுக்கு போறத நான் பார்க்க விரும்புறேன். பிரியங்கா, கேஸுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட். திஸ் இஸ் வெரி ஃபார்மல். பெஸ்ட் ஆஃப் லக். ப்ராசிக்யூஷன் சைடுல யார் இருக்காங்க? மீ மை லார்ட். அப்புறம் டிஃபென்ஸ் சைடுல இருந்து மை லார்ட். ப்ரொசீட். மை லார்ட், என்னோட கிளைண்ட் பிரியங்கா ராணா ரிஷி மேல பலாத்கார வழக்கு தொடர்ந்திருக்காங்க. யுவர் ஆனர், இந்த கேஸ் வெரி சிம்பிள். ரிஷி பிரியங்கா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்றாங்க. ரிஷி வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு என்னோட கிளைண்ட் கிட்ட தப்பா நடந்திருக்காரு, அப்புறம் கட்டாயப்படுத்தியிருக்காரு. இந்த அப்பாவி முகத்தை நம்பாதீங்க. இவரோட முகத்துக்கு பின்னாடி ஒரு கிரிமினல். அப்ஜெக்ஷன் மை லார்ட். சஸ்டைன்ட். தேங்க்யூ மை லார்ட். மை லார்ட், வியாம் என்னோட கிளையண்ட்டை கிரிமினல் சொல்றாரு. இந்த கேஸ் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. மை லார்ட், மிஸ்டர் வியாம்க்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, அவர் கேஸ்ல கவனத்தை செலுத்தட்டும். ஜட்மெண்ட் சொல்றதுக்கு முயற்சி பண்ண வேணாம். ஏன்னா ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நீங்க அங்க இருக்கீங்க. மை லார்ட், நாங்க லாயர்ஸ் அவங்க கிளையண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்புறம் என்னோட கிளையண்ட் ரிஷிக்கு நான் நியாயத்தை வழங்கியே தருவேன். ஐம் சாரி, நீங்க இப்படிப்பட்ட ஒரு மனுஷனையா டிஃபைன் பண்ணுவீங்க? பொண்ணுங்களோட மானத்தோட விளையாடுறவனுக்கு இதே விஷயம் உங்க பொண்ணுக்கு நடந்திருந்தா? நான் வடக்கி பேசுங்க மிஸ்டர் வியாம். மிஸ்டர் வியோன், நோ பர்சனல் கமெண்ட்ஸ். யுவர் ஆனர், ஐம் சாரி. உங்களை ஹெல்ப் பண்ணணும்னு நான் அப்படி சொல்லல. ஆனா நான் என்ன ப்ரூவ் பண்ண விரும்புறேன்னா, உங்க பொண்ணை பத்தி சொன்னது உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, என்னோட கிளைண்ட் யாருக்கு இந்த அநியாயம் நடந்துச்சோ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? யுவர் ஆனர், அக்டோபர் 20ஆம் தேதி ராத்திரி எம்ப்ளாயிஸ் எல்லாரும் போயிட்டாங்க. ரிஷியும் பிரியங்காவும் இருந்திருக்காங்க. லேட் நைட் டியூட்டி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரிஷி பிரியங்கா கிட்ட ரொம்ப இனிக்க பேசியிருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க சிரிச்சிருக்காங்க. அதை அவரு தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு அவங்க கிட்ட நெருங்கி போயிருக்காரு. பிரியங்கா முடியாதுன்னு தடுத்தப்போ அவரு கட்டாயப்படுத்தியிருக்காரு, அவங்கள பலவந்தப்படுத்தியிருக்காரு. அப்புறம் பிரியங்கா சத்தம் போட்டதும் அவர் பயந்து போயிட்டாரு. அதனாலதான் அவர் அங்கிருந்து பயந்து ஓடி போயிருக்காரு. ஆனா சட்டத்துல இருந்து அவரால் ஓட முடியாது. அதனாலதான் அவர் இப்போ உங்க முன்னாடி நிக்கிறாரு.
அப்ஜெக்ஷன் மை லார்ட். சஸ்டைன். தேங்க்யூ மை லார்ட். மிஸ்டர் வியோம் கேஸ்க்கு வரல. அவர் ஏதோ ஒரு கதை சொல்றாரு. உண்மையிலேயே அப்படி எதுவும் நடக்கல. ஆனா பிரியங்காவும் ரிஷியும் ஆபீஸ்ல இருந்தது உண்மைதான். ஆனா தவறு பிரியங்கா மேலதான். பிரியங்கா ரிஷி கிட்ட இனிக்க பேசியிருக்காங்க. பிரியங்கா ரிஷியை இங்க அங்க டச் பண்ணிருக்காங்க. அப்புறம் ரிஷி முடியாதுன்னு சொன்னப்ப பிரியங்கா தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பிரியங்கா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி கற்பனையா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ஒரு பையன் பிரியங்காவை விட ஸ்ட்ராங்கானவன், அவனை பிரியங்கா ரேப் பண்றதுக்காக முயற்சி பண்ணாளா? அதனாலதான் இவர் ஆபீஸை விட்டு ஓடிட்டாரா? பெண்கள் வீக்கானவங்க, ஆண்கள் வீக்கானவங்க இல்ல. மை லார்ட், வீக்னஸ்ங்கிறது மரியாதையில இருக்கு. ரெண்டு பேருக்குமே மானம் முக்கியம். ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. மாலஸ்டேஷன்ங்கிற வார்த்தை பெண்ணுக்கு மட்டும் உருவானது கிடையாது. மாலஸ்டேஷன்ங்கிறது ஒரு ஜென்ரலான வார்த்தை. மாலஸ்டேஷன்ங்கிறது ஜெண்டரோ இல்ல ஏஜோ கிடையாது. இந்த கேஸ் ஆணுக்கோ இல்ல பெண்ணுக்கோ மட்டும் இல்ல. இந்த கேஸ் விக்டிம் ஒரு விக்டிமைசருக்காக. இந்த கேஸை நீங்க ரொம்ப வித்தியாசமான முறையில கையாண்டிருக்கீங்க மிஸ்டர் வியோம். ப்ளீஸ் டோன்ட் டு தட். யூ டோன்ட் டு தட் கிருபானந்தா. நீங்க இங்க சொல்ல நினைக்கிற விஷயம் அது ஜட்ஜுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாருக்குமே அது புரியாது. அப்புறம் அது எப்படி சார் பாசிபிள் ஆகும்? ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணிட்டா, அதனால அந்த பையன் அங்கிருந்து ஓடிட்டான்னு சொல்றீங்க? இந்த பையனுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த பொண்ணாவது என்கிட்ட வந்திருந்தா நான் பைத்தியமா இருப்பேன். இந்த மாதிரி மாலஸ்டேஷனுக்கு நான் கூட ரெடியா இருக்கேன். ஆனா அந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கலையே. How dare you? Out of the court. Order. I just leave. சைலன்ஸ். குவைட். என்ன ஏன் மேம் குவைட்னு சொல்றீங்க? இவங்க பேசுனது உங்களுக்கு கேட்கல போல இருக்கு. நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்களேன் ப்ளீஸ். கோர்ட்டா இல்லாம இருந்தா நீங்க 3 பேர் தொலைஞ்சீங்க. இவங்க இந்த கோர்ட்டை அசிங்கப்படுத்துறாங்க, விக்டிம் அசிங்கப்படுத்துறாங்க. உங்களுக்கு அது கேட்கலையா? ஐ அம் வார்னிங் யூ. இப்போவும் நீங்க அமைதியா உட்கார்லனா கோர்ட் அவமதிச்சு தான் உங்களை சார்ஜ் பண்ணிடுவேன். அவருக்கு நீங்க புரிய வைங்க, இல்லனா இவரை கோர்ட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இதெல்லாம் நடக்கும்னு அப்பவே சொன்னேன். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன், இப்ப கோர்ட்ல அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வெளியில இருக்கிறவங்களும் கிண்டலா பேசுவாங்க. மேடம், இவங்கள கிண்டலா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள விட்டுட்டு என்கிட்ட சொல்றீங்க? கமெண்ட் யார் பண்ணது? யுவர் ஆனர், இவங்க தான். கோர்ட்டுக்கு வெளியில கூட்டிட்டு போங்க. ஏய் வாங்கடா வெளில. யுவர் ஆனர், சாரி ஃபார் மை பிஹேவியர். ஆனா தப்பு எல்லாமே இந்த ரிஷி மேலதான். எல்லா தப்பையும் இவன் தான் செஞ்சிருக்கான். He is the culprit. உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எஸ் மிஸ்டர் வியோன். யுவர் ஆனர், நான் இப்ப உங்ககிட்ட காட்ட போற போட்டோஸ் என்னோட கிளைண்ட் இவரால எந்த அளவுக்கு வயலண்டா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த போட்டோஸ் எல்லாம் சம்பவம் நடந்த அன்னைக்கு எடுக்கப்பட்ட போட்டோஸ். வக்கீல் சார், ஆபீஸ் விஷயம். அப்ஜெக்ஷன் மை லார்ட். இந்த போட்டோஸ்க்கான பதில்கள் என்கிட்ட இருக்கு. அது என் கிளையண்ட்டை மாட்டி வர்றதுக்காக அவங்க பண்ண விஷயங்கிறது ப்ரூவ் ஆயிடும் மை லார்ட். ப்ரொசீட். தேங்க்யூ மை லார்ட். மை லார்ட், மிஸ்டர் அபிஷேக் மெஹ்ராவை விட்னஸ் பாக்ஸுக்கு அழைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். தாராளமா. எஸ் யுவர் ஆனர். யார்கிட்ட பேசுனீங்க? யார்கிட்டயும் இல்ல. அப்படின்னா முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? எப்படி? நீங்க யார்கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசிருக்கீங்க. அவங்க உங்ககிட்ட பேசின விதம் உங்களுக்கு பிடிக்கல, அதனால நீங்க மூட் அவுட்டா இருக்கீங்க. அலியா, நீ என்கிட்ட நேரடியாவே பேசலாம். கம் டு த பாயிண்ட். நீ இப்படி சுத்தி வளைச்சு பேசுறதுனால எனக்கு ஒன்னும் புரியல. இட்ஸ் அனாயிங். ஐ நோயிங். ஐ அம் அனாயிங். நான் அப்படி சொல்லல. நீ பேசுற விதம் அனாயிங்கா இருக்கு. நீ ஏதோ என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்றது உன் முகத்திலே தெரியுது. நீ அதை கேட்கறதுக்கு பதிலா வேற எதையோ கேட்கற. யார்கிட்ட பேசினா, என்ன பேசினா, எதுக்காக பேசினா? திஸ் இஸ் அனாயிங். அப்ப நான் நேரடியாவே கேக்குறேன். நேத்து ராத்திரி நீங்க திஷா வீட்டுக்கு போனீங்கல்ல, என்கிட்ட ஏன் சொல்லல? அலியா, நீ இந்த கேள்வியை ராத்திரி கூட என்கிட்ட கேட்ட. நான் அதுக்கான பதில சொல்லிட்டேன்.
ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டா அதுக்கான பதில் மாறாது. இட்ஸ் சேம். இட் வாஸ் எ பிளான். போகணும்னு நினைச்சோம், போனோம். போக வேண்டியதா போச்சு. அப்படியா? எப்படி அடிக்கடி கேக்குற கேள்விக்கு பதில் மாறாதோ அதே மாதிரி எப்பவும் ஒரே மாதிரி பதில் சொல்றதுனால யாரோட நம்பிக்கையும் நீங்க ஜெயிக்க முடியாது. நேத்து உங்க பதில் மேல நம்பிக்கை இல்ல, இப்பவும் நம்பிக்கை இல்ல. ஐ டோன்ட் பிலீவ் இட். சோ நீ என்ன சொல்ல போறியோ அதை தான் சொல்ல போற. ஓகே. ஆமா, நான் திஷா வீட்டுக்கு தான் போனேன். என்னோட மனசுக்கு தோணுச்சு, போனேன். இப்ப சந்தோஷமா? ஏன் அப்படி பாக்குற? இதான் உண்மை. என்ன கோவப்படுத்துறதுக்கு தானே நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க? இதுதான் உன்னோட ப்ராப்ளமே. எனக்கு உன்கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உண்மையை சொல்றதா இல்ல பொய் சொல்றதான்னு தெரியல. ஏன்னா நான் எது சொன்னாலும் நீ நம்ப போறது இல்ல. இன்ஃபேக்ட் நீ என்னையே நம்பல. ஐம் சாரி. ஓ ரியலி? யா. நான் சொல்ற உண்மையை நீ எப்படி நம்பலையோ, உன்னுடைய சாரி மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. சோ சாரி சொல்லாத. காம் டவுன் ஆலியா. கோவத்தால இல்ல அன்பாலேயே எல்லாத்தையும் சமாளிக்கணும், அதுவும் சீக்கிரத்துல. அப்புறம் நான் மொத்த லைஃபையும் கொடுத்து இந்த உறவை என்னால காப்பாத்திக்க முடியாது. நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. அப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியுமா பிரியங்காவும் ரிஷியும் கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி 2 பேரும் நண்பர்கள்னு? இல்ல, அது எனக்கு அந்த விஷயம் முன்னாடியே தெரியாது. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ரிஷி உங்களோட கைடன்ஸ்னால வேலை செஞ்சாரா? இல்ல, அது என்கிட்ட ஒர்க் பண்ணல. ஹீஸ் டு ஒர்க் ஃபார் மை சிஸ்டர் கன்சர்ன் கம்பெனி. அதாவது சேம் பில்டிங்ல அவங்க கிட்ட வேலை செஞ்சா என்கிட்ட இல்ல. அவர் உங்க கூட உங்களுக்கு கீழே உங்க கைடன்ஸ்ல வேலை பார்க்கல. அப்ப நீங்க அவர்கிட்ட பேசியே இருக்க மாட்டீங்க இல்லையா? எப்பவாவது குரூப்ல பேசுவோம், இல்லனா பர்சனலி பேசுனது இல்ல. எதுவும் இல்லையா? நாட் ஈவன் சிங்கிள் ஆர்டர்? நோ. அன்னைக்கு ராத்திரி ரிஷிய கேபினுக்கு வர சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்க இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சோ அங்க? சாரி சார், நான் அவனை கூப்பிடல. அப்புறம் அவரை வர சொன்னது யாரு? ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதும் திரும்பி ஆபீஸ்க்கு வந்தப்ப ரிஷி அந்த இடத்தை விட்டு ஓடுறத பார்த்தேன். அவனோட ட்ரெஸ் எல்லாம் அன்பட்டன்டா இருந்தது. அங்கிருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணான். அப்புறம் நாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க நான் பிரியங்காவை பார்த்தேன். அவளோட நிலைமை மோசமா இருந்தது. அப்புறம் அடிச்ச தடங்கள் இருந்தது. ரொம்ப பயந்து போயிருந்தா. அப்போ உள்ள என்ன நடந்திருக்குன்னு கூட எனக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பிரியங்காவோட அந்த நிலைமையை பார்த்துட்டு யார் வேணும்னாலும் சொல்லியிருப்பாங்க, ரிஷி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கானு. தட்ஸ் ஆல் மை லார்ட். மிஸ்டர் வியோன், நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நோ யுவர் ஆனர். நீங்க போகலாம். தேங்க்யூ. எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்டது எல்லாம் அதெல்லாம் போலீஸோட ரிப்போர்ட்ல இருக்கு. மிஸ்டர் மெஹரா அவரோட ஆபீஸ்ல ரிஷி ஓடுறத பாத்திருக்காரு. போட்டோஸ பாக்கும்போது அங்க நடந்திருக்கிறது எல்லாம் உண்மைன்னு தெரிய வருது. அதனால கணம் கோட்டார் கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிஷியை ஒரு குற்றவாளின்னு கருதி அவனுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கணும். டிஃபென்ஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னும் என் வாதத்தை முடிக்கல மைலான். நீங்க வாதம் பண்ணல, கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்றீங்க, கோர்ட்டையே குழப்புறீங்க. அப்புறம் உங்களை மாதிரி லாயர்ஸ். மிஸ்டர் வியோன், நோ பர்சனல் கமெண்ட்ஸ். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். சாரி யுவர் ஆனர். உங்க தரப்புல என்ன சொல்றீங்க? அந்த போட்டோஸ்ல 3ஆவதையும் 5ஆவதையும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 3ஆம் நம்பர் போட்டோல கழுத்தை நெரிச்சதுக்கான அடையாளம் இல்ல. அப்புறம் 5ஆம் நம்பர் போட்டோல அந்த அடையாளம் இருக்கு. 3ஆம் நம்பர் போட்டோ பலாத்காரம் நடந்த அன்னைக்கு போட்டோ. அப்புறம் 5ஆம் நம்பர் போட்டோ மறுநாள் எடுத்த போட்டோ. அடையாளங்கிறது மறுநாள் கூட தெரியும். ஒருவேளை அந்த அடையாளம் ஸ்கிராட்ச் ஆயிருந்தா? ஆனா இது வாலண்டரியா ஏற்படுத்தின அடையாளம் மாதிரி தெரியுது. நீங்க என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது முடியாது. நிச்சயமா என்னால நிரூபிக்க முடியும். ஒருவேளை நீங்க என்ன நிரூபிக்க விட்டீங்கன்னா நீங்க கோர்ட்டை குழப்ப பாக்குறீங்க. நான் ஒன்னும் குழப்பல சார், உங்க கிளையண்ட் தான் குழப்பறாங்க. அவங்களே தானாவே தன்னோட கைகளால அவங்க கழுத்தை நெரிக்க முயற்சி பண்ணிருக்காங்க அடையாளத்துக்காக. ஏன்னா ரிஷிக்கு பெயில் கிடைக்க கூடாதுன்னு. அப்புறம் கேஸ்ல ரிஷிய மாட்டி விடணும். ப்ளீஸ் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் எனக்கு நியாயம் கிடைக்கணும் வந்தேன்.
ஆனா இங்க என்னையே நீங்க குற்றவாளி ஆக்குறீங்க. எனக்கு இந்த கேஸ் வேண்டாம். ஏய், இந்த no, கேஸ் no, இதுக்கு no, no, வழி பிரியங்கா, நடத்த sit down, வேண்டாம். sit down, please. அமைதியா இரு. Relax. Just relax. களத்துல அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்புறம் அதை போட்டோவை எடுத்திருக்காங்க. அப்புறம் அதே போட்டோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அப்பதான் ரிஷி தான் கல்பிரேட்னு போலீஸ் நினைக்கணுங்கிறதுக்காக. அவ்வளோ ஏன் மிஸ்டர் ரிஷிய போலீஸ் கஸ்டடியில இருக்கும்போது அடிச்சிருக்காங்க. அப்புறம் தாக்கியும் இருக்காங்க. அதுவும் மிஸ்டர் அபிஷேக் பிரேம் மெஹ்ரா